ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நம்பர் சிஸ்டம் எண்ணியல் அப்படின்ற டாபிக்ல இருந்து ஒரு சப்டிவிஷன் தான் பார்க்க போறோம். என்ன சார் சப்டிவிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபைனைட் சீரிஸ், முடிவிலா தொடர் வரிசை அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, முடிவிலி தொடர் வரிசை அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள். இங்கிலீஷ்ல இன்ஃபைனைட் சீரிஸ்னு சொல்லுவாங்க. சார் இது ஜென்ரல் டேர்ம் எப்படி சார் சொல்லுவாங்க அப்படின்னா, முதல் உறுப்பை ஏன்னு சொல்லுவாங்க, செகண்ட் உறுப்பை ஏ ஆர்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டுத்துக்கு இடையில என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ஒரு காமன் பொதுவான உறுப்பை வந்து மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. என்ன பொதுவான உறுப்பு, ஆறுன்ற டேர்மை மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நமக்கான மூணாவது உறுப்பு பாத்தீங்கன்னா ஏ ஆர் ஸ்கொயர்னு போகும். இந்த மாதிரி இன்ஃபைனைட் முடிவிலா தொடரோட கூடுதல் என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, அப்ப அதோட கூடுதலுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா எஸ் இன்ஃபினிட்டி அப்படின்றதுக்கு கூடுதல்னு அர்த்தம். முடிவிலா தொடரின் கூடுதலை எஸ் இன்ஃபினிட்டின்னு டினோட் பண்ணுவாங்க. என்ன சார் ஃபார்முலானா a by 1 minus r. இதுல ஏங்கிறது என்ன சார் அப்படின்னா, முதல் உறுப்பு, ஃபர்ஸ்ட் டேர்ம்னு சொல்லுவாங்க, முதல் உறுப்பு. ஓகேங்களா, இதுல ஆறுங்கிறது என்ன சார்னா காமன் ரேஷியோ, பொது விகிதம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பொது விகிதம்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல காமன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, காமன் ரேஷியோ. இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ரொம்ப சிம்பிள். ஆர் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணா ஏ ஆர்ல இருந்து ஏவை டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஏ கட் ஆயிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், ஆர்னு கிடைக்கும். இதுவும் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, தேர்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் டேர்மை டிவைட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா, இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவே நமக்கு டைரக்டா டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன், செக் பண்ணுங்க. கரெக்டா நம்ம சொல்லியிருக்கோமா, டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணிருங்க. பாருங்க, -1ல இருந்து ஆர் வந்து -1ல இருந்து +1க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல முடிவிலி வரை கேட்டிருந்தாங்க. முடிவிலி வரை பெருக்கு தொடரோட கூடுதல் கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா, a by 1 minus r. சம் ஆஃப் இன்ஃபைனைட் நம்பர், முடிவிலா தொடரின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கனாலே a by 1 minus r அப்படின்றதா ஃபார்முலா. ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், ஆறுங்கிறது காமன் ரேஷியோ. ஓகேங்களா, இதுக்கான சம்ஸ் பாத்துருவோங்களா. நம்ம எதுல இருந்து டாபிக் எடுத்திருக்கோம்னா, 2012ல இருந்து 2025 டில் டேட் வரைக்கும் இருக்க எல்லா சம்முமே நம்ம எடுத்து உங்களுக்கு சப் டாபிக் வைஸ் வீடியோவை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பாக்குறதா இன்ஃபைனைட் சீரிஸ். ஓகேங்களா, முடிவிலி தொடர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க, பின்வரும் முடிவிலி தொடரின் கூடுதல் காண்க. அப்ப எஸ் இன்ஃபினிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன, a by 1 minus r. ஏங்கிறது என்ன, முதல்ல கொடுத்திருக்க நம்பர், அப்ப ஏங்கிறது 108 டிவைடட் பை 1 minus r. சார் ஆர் எப்படி சார் கண்டுபிடிக்கணும், செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணணும். அப்ப 36ல இருந்து 108 டிவைட் பண்ணா நமக்கு காமன் ரேஷியோ, பொது விகிதம் ஆறுன்றது தெரியும். ஒரு 36 36, 3 36, 108. அப்ப நமக்கு ஆறு என்ன கிடைச்சிருக்கு, 1/3 கிடைச்சிருக்கு. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்போ இங்க டினாமினேட்டர்ல 1 இருக்கிற அர்த்தம் நம்ம என்ன பண்ணிடலாம், எல்சிஎம் எடுக்கிறதுக்கு பதிலாக கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்ப மல்டிப்ளை பண்ணா 108 டிவைடட் பை 3 - 1/3 இருக்கும். 3ல இருந்து 1 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். அப்ப 108 டிவைடட் பை 2/3 இருக்கு. நான் இந்த டிவிஷன்ல இருக்கிறத அப்படியே தலையில எழுதுனா மல்டிப்ளிகேஷனா மாறிடும். அப்ப 108 இன்ட்டு 3/2. ஸோ 108யும் 2ஐயும் டிவைட் பண்றேன். ஒரு 2 2, 5 2 10, 4 2 8. அப்ப 54ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா முடிவிலா தொடரோட கூடுதல் கிடைச்சிரும். 50 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 150 கிடைக்கும். 4 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 12 கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 162ன்னு கிடைக்குது. ஓகே சார், என்ன சார் 150, என்ன சார் 12ன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 54 வந்து 50 + 4ன்னு பிரிச்சு 3ஆல மல்டிப்ளை பண்றேன். 50 3ஆல மல்டிப்ளை பண்ணா 150, 50 4ஆல மல்டிப்ளை பண்ணா 12. ஸோ ரெண்டுத்துக்கு இடையில என்ன சிம்பிள் இருக்கு, அடிஷன் சிம்பிள் இருக்கு. ஸோ அப்படி ஆட் பண்ணீங்கன்னா 162ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 162 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கான தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க, 16 - 48 + 144 - 432 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் முடிவிலா உறுப்புகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. முடிவிலா உறுப்புகள் வரை கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் இன்ஃபைனைட் டேர்ம் ஆஃப் த ஜியோமெட்ரிக் சீரிஸ்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இன்ஃபைனைட் சீரிஸுக்கான கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன, s infinity = a by 1 minus r.
இதுல ஏங்கிறது என்ன, முதல் உறுப்பு பிளஸ் 16. ஸோ அப்ப ஏக்கு பதிலா 16 டிவைடட் பை 1 மைனஸ் நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 1 மைனஸ் ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணும். செகண்ட் டேர்ம்ங்கிறது 48, ஃபர்ஸ்ட் டேர்ம்ங்கிறது 16. ரெண்டு டிவைட் பண்ணா நமக்கு காமன் ரேஷியோ பொது விகிதம் 6ன்றது கிடைச்சிடும். ஒரு 16 16, 3 16 48. அப்ப 6ன்றது என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க, இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் விட்டுறாதீங்க, -3ன்னு கிடைச்சிருக்கு. அப்படியே இந்த -3 6க்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ -3 மைனஸையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், பிளஸ்ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு எஸ் இன்ஃபினிட்டிங்கிறது எப்படி மாறிடும், 16 டிவைடட் பை 1 + 3 அப்படின்னு மாறும். 1ஐயும் 3 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். ஸோ 16/4, 4ஆல கட் பண்ணும்போது ஒரு 4 4 × 4 16. அப்போ முடிவிலா உறுப்புகளோட கூடுதல் எவ்வளோ, 4 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கான 4th சம் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 9 + 3 + 1 up to infinite. பாருங்க, இதுல முடிவிலா தொடர்னு கொடுக்கலையே சார், எப்படி சார் நம்ம வந்து இன்ஃபைனைட் சீரிஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா, இங்க பாருங்க கடைசியில இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்திருந்தாங்கன்னா முடிவிலா தொடர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். முடிவிலா தொடரோட கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன, s infinity is equal to a/1 - r அப்படின்றதா ஃபார்முலா. ஏன்றது நம்மளோட முதல் உறுப்பு 9, ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க டேர்ம் தான் முதல் உறுப்பு 9. 1 - ஆறுன்றது என்ன சார் அப்படின்னா, இரண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை டிவைட் பண்ணணும். இரண்டாவது உறுப்புங்கிறது 3, முதல் உறுப்புங்கிறது 9. டிவைட் பண்ணா நமக்கு காமன் ரேஷியோ பொது விகிதம் 6 கிடைக்கும். ஓகேங்களா, டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 1 3 3 3 × 3 9. அப்போ 1/3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இந்த 1/3 அப்படியே 6க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். 1/3 இங்க 1 மட்டும் தனியா இருக்கு, இங்க பைல 3 இருக்கு. அப்ப என்ன பண்ணிடலாம், கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணிடலாம். கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், 9/3 - 1/3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்ப 3ல இருந்து 1 மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 9/2/3ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 2/3 நான் அப்படியே மல்டிப்ளிகேஷன் கொண்டு வரப்ப எப்படி மாறிடும், 3/2ன்னு கிடைக்கும். அப்போ 9ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 27ன்னு கிடைக்கும். டினாமினேட்டர்ல ஒரு 2 இருக்கு. அப்ப முடிவிலா உறுப்புகளோட கூடுதல் எவ்வளவு கிடைச்சிருக்கு, 27/2. ஆப்ஷன் பின்றது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஒரே மாடல் சம் தான். ஸோ இந்த எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான். எல்லா சமையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு கொஸ்டின் வந்து ரிப்பீட்டா இருக்கும், அதிக சான்சஸ் இருக்கு. நமக்கான அடுத்த சம், கடைசி சம் இதுதான். ஓகேங்களா, இதுக்கு கீழே சம்ஸ் இல்ல பாருங்க, இதுதான் நம்மளோட கடைசி சம். ஓகேங்களா, என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் இன்ஃபினிட்டி. முடிவிலா உறுப்புகளோட கூடுதல் கேட்டிருக்காங்க. 21 + 14 + 28/3 அப் டு முடிவிலா தொடர் வரைக்கும் கேட்டிருக்காங்க. கூடுதல் கேட்டிருக்காங்க. கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன, s இன்ஃபினிட்டிங்கிறது a/1 - r. இதுல ஏங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் டேர்ம் 21 டிவைடட் பை 1 - r. ஃபார்முலா என்ன, ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை வகுக்கணும். ரெண்டாவது உறுப்புங்கிறது 14, ஃபர்ஸ்ட் உறுப்புங்கிறது 21. ஸோ 7ஆல் அடிக்கிறேன், 2 × 7 14, 3 × 7 21. அப்படியே 2/3 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். இப்போ 2 டிவைடட் பை 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா, இங்க பாருங்க இங்க 1 மட்டும் இருக்கு, இங்க டினாமினேட்டர்ல 3 இருக்கு. ஸோ நான் கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணிடுறேன். மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 21 டிவைடட் பை 3 - 2/3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ 3ல இருந்து 2 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும், 1/3 கிடைக்கும். ஸோ இந்த 1/3 அப்படியே நான் தலைகளா மாத்துறேன். எதுக்குன்னா மல்டிப்ளிகேஷன் மாத்திரக்காக. மாத்தும் போது எப்படி கிடைக்கும், 3/1ன்னு கிடைக்கும். 3ஐ 1ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 3 தான் கிடைக்கும். ஸோ 21ஐயும் 3ஐ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 63. அப்ப நமக்கான முடிவிலா உறுப்புகளோட கூடுதலுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 63. ஆப்ஷன் சின்றது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இவ்வளவுதாங்க முடிவிலா தொடரோட கூடுதல் கிடைச்சிருக்கு. இன்ஃபைனைட் சீரிஸ் வந்து இவ்வளவுதான். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஃபயர் மட்டும் சிம்பிள் கொடுத்துருங்க. நம்ம வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. மேக்ஸ் வித் MMK டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.